ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் 10 கிளாஸஸ். இப்போ நம்ம ம். வந்து அ திருப்பி ரீகேப் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கேட்கலாம். உங்களோட ம்ஹ்ம். எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு. ஓகே. ம். வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 10 அது வந்து 13 படிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எனக்கு எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ம். கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க? ம்ஹ்ம். ம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. இதுதானே கான்டெக்ஸ்ட். கரெக்ட். யார விசுவாசிக்கணும்? இந்த கர்த்தருடைய இந்த விசுவாசம் அப்படிங்கும்போது யாரை பத்தி சொல்றாங்க? அதுக்கு மேல கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்ட அப்படின்றாங்க. இப்ப இயேசுவை விசுவாசிக்கணும். ஓகே. அப்போ ம். எவ்ரிஒன் ஹூ ம்ஹ்ம். கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் வில் பி சேவ்ட் சொல்லும்போது யார கூப்பிட்டா ரட்சிக்கப்படுவாங்களா? இங்கிலீஷ்ல ஷேர் பண்ற ஸ்கிரீன். ம்ஹ்ம். என்ன போட்டிருக்குன்னா தெளிவா ம்ஹ்ம். எவ்ரிஒன் who call on the name of the Lord will be saved. ரைட். ம். ஓகேவா? ம். அப்போ எல்லாருமே ம். நேம் ஆஃப் த லார்ட். இப்போ நேம் ஆஃப் த லார்ட்னா யாரு? ம்ஹ்ம். ம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றாங்க. கான்டெக்ஸ்ட்ல இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. ம்ஹ்ம். ம். ரைட்டா? ம். எதுவும் மாற்று கருத்து கிடையாதுல்ல? இந்த இடத்துல மேல போனா அவர பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யார விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கிறிஸ்துவ தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை கரெக்ட். பண்ணப்படும் அப்படின்றாங்க. அப்போ கால்னாலே ம்ஹ்ம். வாயினால சொல்றதுதான். ம்ஹ்ம். கால் ம். ஆன் த நேம் ஆஃப் த லார்ட் வில் பி ம்ஹ்ம். சேவ்ட். ம். ஓகே. ம். அப்படி இருக்கும்போது இது எங்க இருந்து கோட் பண்ற வசனம் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். யோவேல் ம்ஹ்ம். 2:32. ம். அங்க போங்க. யோவேல் 2:32. ம். அது எங்க இருந்து கோட் பண்றாங்க? பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து கோட் பண்றாங்க. ம்ஹ்ம். இங்க சொல்லப்பட்ட நபர் யாரு? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இங்க வந்து டார்க்ல எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து யாவே தேவனை குறிக்கிறதுல இங்கிலீஷ்ல பாருங்க. இத நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் பாருங்க. லார்டு அந்த இது கேபிட்டல் லார்டு போட்டிருக்காங்க. கேபிட்டல் லார்ட் வந்தால யாரு? யாவே தேவன் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து யாவே போட்டிருக்கு. ம். அங்க இங்க கான்டெக்ஸ்ட்ல நீங்க யார் சொல்றீங்க? அங்க வந்து கான்டெக்ஸ்ட்ல இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ யாவே காடும் இயேசு கிறிஸ்து ஒண்ணு தானே? ம். இங்க இப்ப 2யும் நம்ம ஒண்ணுன்னு இந்த 2 வசனத்தையும் ஒண்ணுன்னு பார்க்கும்போது அப்படிதான் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப ரட்சிப்பு வந்து ம். இயேசு கிறிஸ்து மூலமா சொல்லும்போது, அப்ப ம். பழைய ஏற்பாடு ம். எல்ஓஆர்டி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறது ம். எல்லாமே யாரு? யாவே தேவன். யாவே தேவன்னா அவர் யாரு? ம். இயேசு கிறிஸ்து தானா? ஆபிரகாமின் தேவன். இல்ல. ஆஹா. ம்ஹ்ம். இப்ப என்ன இல்லன்னு சொல்றீங்க? இப்ப என்னதுன்னா புதிய ஏற்பாடுல என்ன சொன்னேன்னா, ம். இப்பதான் படிச்சீங்க ரோமர்ல. கரெக்ட்டு. ம். அது இயேசு கிறிஸ்து சொன்னீங்க. ம். இங்க என்னதுன்னா, ம்ஹ்ம். இல்ல இது யாவே காட் ம்ஹ்ம். வேற இல்ல சொல்றீங்க. அது எப்படி? ம்ஹ்ம். ம்ஹ்ம். இங்க இருக்கிறவர் தான் இப்ப நம்ம உங்களுக்கு வந்து பவுல காட்டுல நிறைய தெரியுமா? இல்ல. அவர் யூதன், ம். பரிசேயன். ம். ஓகே. அவர் என்ன ம். சொல்றாருன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ம்ஹ்ம். அப்படி இருக்கும்போது, இங்க இருக்கிறது யாரா இருக்கணும்? ம்ஹ்ம். இங்கேயும் அப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சரி. இதான் நான் ம். கேட்கிற கேள்வி. இத எப்படி நீங்க ம்ஹ்ம். டீகோட் பண்றீங்க? ம்ஹ்ம். அப்ப இங்க யோவேல் யார பத்தி பேசுறாரு? அதுக்கு கான்டெக்ஸ்ட் இருக்கா இங்க? என்று நான் சொன்ன அப்புறமேதான் என் ஆவியை ஊற்றுவேன்.
உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறது அப்புறம் நம்ம கிளாஸ்ல பார்த்ததே நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வரும். இது அந்த திருத்துவம் சம்பந்தமான கான்செப்டா? கரெக்ட். 3Dயோட இதுதான் நம்ம எடுத்திருப்போம். ம்ஹ்ம். இல்ல 5th கிளாஸ்ல த ட்ரூ ம்ஹ்ம். காட் ம்ஹ்ம். அந்த பாடத்துல நம்ம எடுத்திருப்போம் 5th கிளாஸ். ம்ஹ்ம். ம். 5th கிளாஸ்ல அந்த நோட்ஸ்ல போய் பார்ப்பேன் நான். ம். இது நல்ல கேள்வி தானே இது. ஆமாமா. 2 இடத்துல கான்ட்ராடிக்ட் ஆகுதுல்ல. ஆனா கான்ட்ராடிக்ட் ஆகுதா அப்படின்றத புரிஞ்சுக்கணும்ல. ம். ம். ஆனா இந்த இடத்துல வந்து யோவேல் வந்து எத பத்தி பேசிட்டு இருக்காரு? யோவேல ம்ஹ்ம். இது நீங்க வந்து பவுல் மட்டும் பேசுறதா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ம்ஹ்ம். வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எங்கேயும் போலன்னா 28ல இருந்து நீங்க படிக்கலாம். I will 28 pour out my ம். spirit on all ம். people. ம்ஹ்ம். ஓகேவா? The ம். sons and daughters will prophesy. ம். சொல்லி இதே வசனத்த ம். ஆக்ட்ஸ் 2 பாருங்களேன். கரெக்ட். அங்க பார்த்திருக்கேன். ஞாபகம் இருக்கு. இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமா யோவேலுக்கு சொல்லப்பட்டது. அப்படிதானே? கரெக்ட். ஓகேவா? ம். இயேசு ம். கிறிஸ்து அந்த பெந்தேகோஸ்தே ம். நாள்ல சொல்லப்பட்டது. ம்ஹ்ம். 2:17ல ம்ஹ்ம். இருந்து பாருங்க. ம்ஹ்ம். அதே ஃபுல் கோட் ம்ஹ்ம். அந்த இதையே கோட் பண்றாங்க. ஓகேவா? ம். கோட் பண்ணிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசி 21வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். உரைத்திருக்கிறார். அப்புறம் நெக்ஸ்ட் ம். அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ம்ஹ்ம். 22ல. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளைக் கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், அற்புதங்களையும், அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ம். இப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும், அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அப்போ கான்டெக்ஸ்ட் படி இங்க கர்த்தருடைய ம். நாமம் தான் வருகிறதோ இங்க நேம் ஆஃப் த லார்ட் சொல்றாங்கல்ல. அது ம். யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? ம்ஹ்ம். கிறிஸ்துவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படி அப்படின்றாங்க. அப்ப தேவன் அப்படிங்கும்போது, ஆ ஒரு யாவே தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படி தானே சொல்றாங்க. ஆலோசனையின்படி ஆனா ம். கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நீங்க இது இயேசு பண்ணீங்க. கிறிஸ்து. ம். ஓகேவா? கரெக்ட். அப்படியே நீங்க ம். கீழ அத ஃபுல்லா சொல்லிட்டு ம்ஹ்ம். வருவாரு. சொல்லிட்டு ம். வந்த பிறகு கடைசியில நீங்க படிச்சீங்கன்னா 37வது வசனம் படிங்க. அதெல்லாம் அங்க ம்ஹ்ம். கான்டெக்ஸ்ட் பிரிக்கிறாரு ம்ஹ்ம். பேசுறத. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஓகே. அப்பொழுது அவங்க ம். என்ன பண்ணுவாங்களாம்? ம். ரட்சிப்பு பரிசுத்த அடையறாங்க ஆவியின் சொல்லி பார்க்கிறோம். ம். ஞானஸ்நானம் எடுத்துட்ட பிறகு. ம். ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாமம். ம். அதானே போட்டிருக்கு. ம். த நேம். இங்கேயும் ம். பார்த்தீங்கன்னா நேம் ம். ஆஃப் த லார்ட். ம். இப்ப கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் இங்கேயும். ம்ஹ்ம். எவ்ரிஒன் பவுலும், the name பீட்டரும் of வந்து the Lord. ம். ம். கான்ட்ராக்ட் ஆகல. பவுலும், ம். பீட்டரும் கான்ட்ராக்ட் ஆகல. 2 பேரும் ம். ஒருத்தர் தான் சொல்றாங்க. ஓகே. கரெக்ட். அப்புறம் ஏன் அங்க வந்து யாவே போட்டிருக்கு? ம்ஹ்ம். ஏன்னா யோவேலுக்கு தெரியாதனால அப்படி சொல்ட்டாரா? இத நீங்க வந்து யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இது நீங்க அப்படி அ. சொன்னீங்கன்னா அதுதான். தேவதூஷணம், ம். தேவதூஷணம். சொல்லி சொல்லிடுவாங்க. சரி நான் எத்திக்கு ஒரு இது அ. சொல்றேன். ஓகேவா? என்னதுன்னா, ஆ நம்ப ஒரு வசனம் படிக்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். பிளெஸ்ஸட் இஸ் த
Blessed is the one who comes in the name of the Lord. எங்க ம்ஹ்ம். இருக்குன்னா லூக்கா 13 ம்ஹ்ம். 22. ம்ஹ்ம். ஒரு நிமிஷம் 13 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அது அதுவா 22 இருந்து 35 Blessed is he who comes Luke தான் Luke 13 22 இருந்து. ம். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிக் கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு இல்ல சொல்கிறேன். ஓகே ஓகே அவர் அப்ப எருசலேமுக்கு ம். போயிட்டு இருக்காரு சொல்லி ம். பாக்குறோம். ஓகேவா? ம். அது கிடையாது, அந்த வருஷம் கிடையாது. ம்ஹ்ம். ஒரு நிமிஷம். அவர் எருசலேம் என்டர் ஆயிடுவாரு. என்டர் ஆயிட்ட ம்ஹ்ம். பிறகு சொல்ற ஒரு விஷயம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஏன்னா கடைசி வசனம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னைக் காணாதிருப்பீர்கள். என்று அதுலயே இருக்கா? மெய்யாகவே உங்களுக்கு 13லயே? சொல்லுகிறேன். கடைசி 13 கடைசி. வசனம். ஓகே ஓகே. ம். என்ன போட்டிருக்கு? Blessed he is he who ம். comes in the name of the Lord சொல்லி போட்டிருக்கு. ம். ம். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ம். இது வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க. மத்தேயுல சொல்லுவாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா மத்தேயு 21 ம். 9. இதுல இருந்தே படிக்கலாம். அதுல ம்ஹ்ம். 9ல இருந்தே படிக்கலாம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனே ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். ம். முன்னடத்தாரும் ம். பின்னடத்தாரும் சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். ஓகேவா? ம். சோ இது எப்ப நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம்ல என்டர் ஆகுறாருல, ம். ராஜாவா வர ம். வர சூழ்நிலையை வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து குருத்தோலை ஞாயிறு, ம். சண்டே ம். குருத்தோலை ஞாயிறு பண்டிகை கூட கொண்டாடுவோம்ல, ம். அதுதான். ம். ம். ஆஷ்வனா சாரி ம்ஹ்ம். என்னது பாம் சண்டே. ஆமா. ம். ஓகே அதுதான் அந்த ஈவென்ட் தான் சொல்லி பாக்குறோம். ம். ஓகே. ம்ஹ்ம். இது என்ன பண்றாங்கன்னா, முன்னெடுத்தாரும் பின்னெடுத்தாரும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ம்ஹ்ம். பிரான்ச்சஸ் அந்த ட்ரீ பிரான்ச்சஸ வந்து கட் பண்ணிட்டு போட்டு ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து முன்னாடி போடுறாங்கன்னு சொல்லி போறோம். இது வந்து ம்ஹ்ம். ஒரு ப்ராஃபஸியோட நிறைவேறுதல். அத நம்ம ம். செப்பரேட்டா பார்க்கலாம். இங்க பார்க்குற ம்ஹ்ம். கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ம். பிளெஸ்ஸட் இஸ் ஹி ஹூ கம்ஸ் ம்ஹ்ம். இன் த நேம் ஆஃப் த லார்ட். அப்படின்னு ம். என்ன அர்த்தம்? ம்ஹ்ம். தன் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்ன்றது. இப்ப என்ன சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன்னா, ம். இப்ப வந்து ஜெபின் ம். சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபினோட பேர்ல வந்து ஒருத்தர் ம். வருவார்ப்பா. ம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ம்ஹ்ம். சங்கீதம் ம். 118 போங்களேன். ம்ஹ்ம். 25, 26. சங்கீதம் 115. ம். 15 தானே? 18, 18, 118, 18. 25, 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப் பண்ணும், கர்த்தருடைய ம். நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய அ ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சொல்லிட்டு என்ன பண்றாங்க அடுத்து நெக்ஸ்ட்? ம்ஹ்ம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ம். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். ஓகே. இத ம். வந்து நீங்க திருவெழுத்துல படிங்க. திருவெளியம். இத நான் என்ன எதுக்கு சொல்றேன்னா, திருவெழுத்துல இந்த 27 மட்டும். அது ம்ஹ்ம். பண்டிகை, கொம்புகளை, பலிகளை கட்டுங்கள் சொல்றதெல்லாம் புரிய மாட்டுது. அதுல ம்ஹ்ம். நல்லா புரியும். ம்ஹ்ம். இருபத்தி 7. ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளைக் கையிலேந்தி
விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். ஓகே, இங்க எப்படி அவர் இது எழுதியிருக்காங்க? அப்படியே இங்க போங்க. ம். மத்தேயு 21 இது புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டு மத்தேயு 21ல போங்க. போயிட்டு அங்க வந்து 8 படிங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அங்க என்ன போட்டிருக்கு? திருவெழுத்துல ம். திருவிழத்துல கிளைகளை கையிலேந்தி விழாவினை புரியுதா? தொடங்கினார்கள். குருத்தலை ம். ஞாயிறு. ம். கிளைகளை கையிலேந்தி ம். எல்லாரும் இயேசு கிறிஸ்து வரும்போது ம்ஹ்ம். அந்த என்னது ஒரு பண்டிகை மாரி போறாங்களாம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். என்டர் ஆகி போயிட்டு இருக்காங்களாம். பாருங்க ம்ஹ்ம். எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு. ம். போகும்போது என்ன சொல்றாங்களாம்? ம்ஹ்ம். பிளெஸ்ஸட் இஸ் ஹி ஹூ கம்ஸ் ம். இன் த நேம் ஆஃப் த லார்ட் சொல்றாங்களாம். ம்ஹ்ம். கரெக்ட்டா? அதுக்கு மேல ம். இருக்க வசனம் 26. ம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஆசி பெற்றவர் அப்படின்றாங்க. ம். ஸ்தோத்திரிக்கப்படுவர். இப்ப ம். வந்து அந்த கர்த்தர் சொல்ற வார்த்தை எதுல இருக்கு? திருவிழத்துல பொருளாளங்காம். இதுல பாத்தீங்கன்னா டார்க்ல இருக்கு. ம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா LORD கேபிட்டல் லெட்டர். ம். ம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான அர்த்தம் என்னது? பிளெஸ்ஸட் இஸ் ஹி ஹூ ம். கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட்னா என்ன அர்த்தம்? ம்ஹ்ம். அவருடைய நாமத்தினாலே வருகிறவரும். அவருக்கு ஆனா அவர் வந்து ம். கர்த்தர் கிடையாது. ம். அவருடைய நாமத்த வச்சுட்டு வருவாரு ஒருத்தர். ம்ஹ்ம். அதானே அர்த்தம்? ம். ரைட் மீனிங் என்னதுன்னா, அவர் வந்து ம். கர்த்தர் கிடையாது. ம். வரவரு. கரெக்ட். ஆனா அவரோட நாமத்த யூஸ் பண்ணிட்டு ஒருத்தர் வராரு. ம். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அதானே ம். போட்டிருக்கு. ம். ஓகேவா? அப்போ ம். பழைய ஏற்பாடுல யோவேல் என்ன பார்த்தீங்க? ம். யோவேல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவர் நாமத்தின் மூலமா தான் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ம். ம். ரட்சிக்கப்படுறாங்க. கூப்பிடுறவங்க ம். எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். அப்போ ம். அவருடைய நாமத்த யூஸ் பண்ற ஆள் யாரு? ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ம்ஹ்ம். யார் அது? ம்ஹ்ம். இயேசு இங்க கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ம்ஹ்ம். மத்தேயு 21ல எங்க வராரு? எருசலேம்ல என்டர் ஆகுறாரு. ம். அப்பதான் மக்கள் என்ன சொல்றாங்க? ம்ஹ்ம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ம். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லிட்டு யார சொல்றாங்க? இயேசு ம். கிறிஸ்துவ சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க இதனால தான் வந்து புதிய ஏற்பாடுல வரும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இயேசு கிறிஸ்து. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. தேவனை ஒருவனும் ஒரு காலிலும் கண்டதில்லை. ம். அவரை வெளிப்படுத்தின கிறிஸ்துவே என்ன பண்றாராம்? வெளிப்படுத்துறாரு சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ம். ஓகேவா? அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அது மட்டும் இல்லாம டைரக்டான இன்னொன்னு வசனம் வேற இருக்கு. எங்கன்னா மோசே கிட்ட பேசும்போது, அந்த வசனம் படிங்க. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னைக் காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னைக் கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ம். அடுத்தது அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்குச் செவிகொடு. அவரைக் கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. மை நேம் இஸ் இன் ஹிம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். அது யார் அது? ம். வழியிலே உங்களை ம். காக்கும்படிக்கு உங்கள கூட்டு வந்தது, எகிப்திலிருந்து கூட்டு வந்தது ம். எல்லாமே யாரு? ம். ம். அவரு மைக்கேல். ஏஞ்சல் மைக்கேல். மைக்கேல். இதுதான் நம்ம வந்து ம். யூதா. ஜூட்ல நம்ம என்ன ம். படிச்சோம்? ம். ஜூடு ம். ம். 1ஆம் அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னா, though you already know all this, I ம்ஹ்ம். want to remind you that Lord at one ம்ஹ்ம். time delivered his people out of Egypt and ம். later destroyed those who disobeyed him. அவரை ம். கோபப்படுத்தாதீங்க ம்ஹ்ம். சொல்லி அங்க லார்ட் ஒருத்தர் வராருல, அவர் யாரு ம். சொல்லி ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கிளிக் பண்ணோம்னா சம் ஏர்லியர் manuscripts ம்ஹ்ம். ஆதி பிரதிகள் என்ன ம்ஹ்ம். சொல்லுது? ம்ஹ்ம். ஜீசஸ். ஜீசஸ் ம்ஹ்ம். சொல்லுது. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்ப பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? ம். தேவனுடைய நாமத்தை வந்து யூஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ம். 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 ஓகேவா? ம். இப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இங்க மோசே கிட்ட ஆதியாகமத்துல ம். எக்ஸோடஸ்ல ம். 3ஆம் அதிகாரத்துல பேசும்போது கூட ம். என்னது பாக்குறோம்னா, ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வந்து என்ன பண்றாரு? 2ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The angel of the ம்ஹ்ம். Lord appeared to him in the flame of ம்ஹ்ம். fire from the ம்ஹ்ம். burning bush. ம். மோசஸ் வந்து பார்த்துட்டு என்னதுடா ஆச்சரியமா இருக்குன்னு ம். சொல்லிட்டு பக்கத்துல வராரு. ஓகே, ம்ஹ்ம். நாட் பர்ன்ட். அவர் என்ன ஓகே. சொல்றாரு?
அந்த பக்கத்துல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன வர்றாரு, ஐ வில் கோ அண்ட் see this strange sight சொல்லிட்டு when the Lord saw that he was லார்ட் சொல்லும்போது யாரு, யாவே. ஆனா யார் இருக்கு ஆக்சுவலா, அந்த ஏஞ்சல் வர்றாரு. ஓகேவா, ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, லார்டோட பேர் யூஸ் பண்ணிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, saw that he has gone out to look, God called him from the burning bush. யாரு, காட் போட்டிருக்கு. ஆனா யார் இங்க, வந்ததானா ஏஞ்சல் தான் வந்துட்டு. angel of the Lord. Okay, Moses, do not come any closer, God said. ஓகேவா, take off your sandal, for the place where you are standing is holy ground. Okay, சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அவர் சாண்டல் தூக்கி போடுறாரு. போட்டுட்டு I am the God of your father Abraham, Isaac சொல்லிட்டு. ஓகேவா, பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கூட இருந்தது யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸ்டார்டிங்ல இருந்து கூட இருக்குது எல்லாமே யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனாலதான் கிரைஸ்ட சொல்றாருன்னா, பிதாவை ஒருவனும் ஒரு காலத்திலும் அவர் குரலை கேட்டது கிடையாது, அவர் ரூபத்தை பார்த்தது கிடையாது, அவர் சத்தத்தை கேட்டது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரே காரணம் குமாரன் தான் என்ன பண்ணாரு, பிதாவை வெளிப்படுத்தினார் சொல்லி சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி சரி. ஓகேவா, அவர் கம்ப்ளீட்லி வேற இதுல இருக்காரு. சோ இங்க இது ஒரு விஷயம். இதே நேரத்துல இங்க பாத்துக்கோங்க, டேக் ஆஃப் யூர் சாண்டல் சொல்றாங்களா, இது மட்டுமே நான் காமிக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஒன்னு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு எங்கன்னா, ஜோஷுவால. இங்க படிங்க, ஜோஷுவா 5 15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா எதுக்கு அதிபதி சொல்லணும், இவர் அதிபதி, கர்த்தருடைய சேனையின் அதிபதி. ஓகே, மைக்கேல் தி ஆர்க்ஏஞ்சல், கமாண்டர் ஆஃப் தி லார்ட்ஸ் ஆர்மி. யார் சொல்லி பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சா இது, இல்ல உங்களோட இது ஸ்கிரீன் தெரியல அவ்வளவுதான், இது உங்களோட ஃபேஸ் தெரியல அவ்வளவுதான். ஓ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செல்போன். ஓ சரி சரி. ஓகே வேற வழிக்குள்ள வரேன். ஜெபின், சாரி ஜெபின், இது கரெக்ட் பண்ணதுக்கு அது கட் பண்ணிட்டேன். கேமரா தெரியல, சரி ஓகே, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறேன். சரிப்பா, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அது போன கிளாஸ்ல வீடியோ இது பண்றோம்ல, ஃபுல்லா இது ரெக்கார்ட் ஆனது, கேமரா இது பண்ணதுல செல்போன் கேமரா ட்ரைன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, சோ பாத்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் தி லார்ட்ஸ் ஆர்மி. நீ கமாண்டர் ஆஃப் தி லார்ட்ஸ் ஆர்மினா யாரு, இங்க வந்து மைக்கேல் பத்தி பேசிறோம், ஏஞ்சல் மைக்கேல் பத்தி. அவர் என்ன பண்றாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது சொல்றாரு. ஓகே, சில இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து வர்ஷிப், எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வர்ஷிப் பண்றாங்க கிரைஸ்ட. எங்கன்னா இவர் சாம்சன் பிறக்கும்போது அது வந்து ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லுவாரு மனோவா கிட்ட. ஏன்னா நம்பர்ஸ் 13 தான் நினைக்கிறேன், 13 சாரி ஜட்ஜஸ் 13. ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் அப்பியர்ட் டு ஹர் அண்ட் செட், நீ சைல்ட்லெஸ்ஸா இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனோவா கிட்ட வந்து என்னதுன்னா, மனோவா செட் டு ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், we would like you to stay until we prepare the goat சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அப்புறம் அவங்க என்ன, ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் ரிப்ளைடு, even though you deny me, I will not eat any of your food, but if you prepare a burnt offering, offer it to the Lord. ஓகே சொல்லி சொல்றாரு. மனோவா inquired with the angel, அவர் சாதாரண ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, when what is your name,
சொல்லி கேட்குறாங்க. So that we may honor you when when your word comes true. Okay. He replied, why do you ask me my name? Okay. It's beyond understanding. எப்படியா சொல்றாரு. அதனாலதான் வண்டர்ஃபுல், இட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகேவா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவோட நாமம் பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? மனோவா டுக் யங் கோட் அதெல்லாம் இது பண்றாரு. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட பிறகு அண்ட் சாக்ரிஃபைஸ் இட் ஆன் த ராக் டு த லார்ட். அந்த லார்ட் டிட் an amazing thing while Manoah and his wife watched. As the flaming blazed up from the altar towards the heaven, the angel of the Lord ascended in flame. Seeing this, Manoah and his wife fell with their face to the ground. When the angel of the Lord did not show himself again to Manoah and his wife, Manoah realized that it was the angel of the Lord. We are doomed to die. He said to his wife, we have seen God. எங்க மோசே எங்க பார்த்தோம்ல ஏஞ்சல் ஆஃப் த லார்டு, ஏஞ்சல் ஆஃப் த லார்டு காட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த we have seen God. ஸோ அங்க எப்பெல்லாம் கிரைஸ்ட் அங்க ஏஞ்சல் ஆஃப் த லார்டா வராரோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்படி இது இருக்கும். பழைய ஏற்பாடு காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்கன்னா காட் மட்டும் தான் வர்ஷிப், தேவன் ஒருவரே துதி பாத்துறாருல, காட் ஒன்லி is worthy of worship. லெவிட்டிகஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். லெவிட்டிகஸ்ல லெவிட்டிகஸ் 26:1. எதுக்கு முன்னாடி நீ வந்து பவுடன் ஆகாத சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனம் பாருங்க. Do not make idol or set up an image or scare stones. Do not place a curved stones in your land to bow down before it. I am the Lord your God. Okay. சொல்றாரு. நான் எதுக்கு பவுட் பண்ணாச்சு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் தான் என்னதுன்னா ஆகவே ஒருத்தருக்கு மட்டும் தான். ஓகே, ஒன்லி லார்ட் யுவர் காட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வேற எதுக்கும் கிடையாது சொல்லி பாக்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா டேனியல்ல 7ல இங்க வந்து ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அல்டிமேட் யாவே உட்கார்ந்திருக்காரு. ஓகே, க்ளோத் வித் ஒயிட் ஸ்னோ ஹேர் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இன் மை விஷன் ஆஸ் ஐ லுக்ட் பிஃபோர் மீ ஒன் லைக் a son of man coming with a cloud of heaven. யார் இது? இயேசு கிறிஸ்து. கிளவுட் வந்தாலே யார் வரா? கிளவுட் ரைடர், இயேசு கிறிஸ்து. He approached the ancient of days and led into his presence. சொல்லி பார்க்கிறோம். He was given authority, glory, power, all nations. என்ன பண்ணுவாங்களா? And people, every language worship him. அப்போ தேவனுக்கு மகிமை இருக்கிறது மாதிரி யாருக்கும் இருக்கு? கிறிஸ்துவுக்கு இருக்கு. ஓகேவா? சோ உன்ன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுவாருன்னா வர்ஷிப் சொல்லி பண்ணி கேட்பாரு. ஓகேவா? என்னன்னா எல்லாரும் பயப்படுவாங்க அந்த ஏஞ்சலுக்கு. we have seen God அந்த இதெல்லாம். பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த மாதிரிதான் இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து பத்தி பாக்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த நியாய பிரமாணத்தை வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? ஏஞ்சல்ஸ் கிட்ட. அது என்னாச்சா? தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சுதான், அடிச்சு. ஓகே, அவங்கதான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்களுக்கு தண்டனை வரதுக்குலாம் காரணம் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் சொல்லி பாக்குறோம். அது ஆக்டிவேட் பண்ணது. ஓகே, போலீஸ் மாதிரி கவுண்ட் பண்ணது. அது யாரு கூட இருந்தா சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏஞ்சலா. அவர் என்ன ஆயிட்டாருன்னா புதிய உடன்படிக்கையில வரும்போது என்ன ஆயிட்டாருன்னா ஃபுல்லா மாறிட்டாரு. சோ அதுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா தேவன் வந்து நொறுக்க சுத்தமா இருக்கிறார் சொல்லும்போது எல்லாவற்றிலும் வந்து கிறிஸ்து சோதிக்கப்பட்டு தெரியறதுக்காக என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த அளவு பட்ட பாடினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். சோ அவருக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்து அவர் என்ன பண்ணுமா முரட்டாளா இருக்க கூடாது. அவர் வந்து உண்மையும் நீதியும் உள்ள ஆளா இருக்கிறதுக்காக காட் வந்து என்ன பண்றாராம் எல்லாத்தையும் பண்றாரு சொல்லி நம்ம எபிரேயர் 5ல படிக்கிறோம். 5:7. அது கூட நம்ம படிக்கலாம். இந்த கான்டெக்ஸ்ட் அப்ப நமக்கு புரியும். ஹீப்ரூஸ் 5:7.
during the days of life, during the day Jesus' life on earth, he offered prayer and petition with fervent cries and tears to the one who could save him from the death. He was heard because he is reverent submission. அவர் குமாரனால வந்து அவர் சேவ் பண்ண போடலையா, அவர் தேவனுடைய என்னதுன்னா நாமத்தை வச்சிருக்கிறதுனால அவர் சேவ் பண்ண போடலையா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெவரண்ட் சப்மிஷன், கீழ்ப்படிதல்னால, ஃபுல்லா சப்மிஷன், ஹம்பிள்னஸ். Son though he was, he learned obedience from what he suffered. Once made perfect, he became the source of eternal salvation for all who obey him, and was destined by God to be a high priest in the order of Melchizedek. Okay. So இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பாடுபட்டு அவர் வந்து மகிமையை அடைஞ்சாரோ அதே போல தான் நம்மளும் வந்து பின்னாடி வரவங்களும் நம்மளுக்கு இருக்க சொல்லி பார்க்கறோம். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன பாட்டு, அதை நம்ம டீட்டெயில்ஸா நம்ம வந்து மேல்கட்ட போதனையில ஃபுல்லா பார்ப்போம் டீட்டெயில்டா. ஆனா இப்ப நம்ம பார்த்த கேள்விக்கான ஆன்சர் புரிஞ்சுதா? ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு வரியில சொல்லுங்க அந்த கேள்விக்கு ஆன்சர். அந்த வரி ஒரு வரியிலனா இயேசு கிறிஸ்துவோட பேர் என்னதுன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவர் தேவனுடைய நாமத்தை வந்து பழைய ஏற்பாடுல யூஸ் பண்ணாரு, புதிய ஏற்பாடுல, அதனாலதான் அவரை வந்து கூப்பிடுறாங்க அந்த மாதிரி. எங்கெல்லாம் வந்து யாவே யாவே சொல்லி வருதோ அவர் என்ன பண்றாருன்னா காட வந்து ரிப்ரசன்ட் பண்றாரு. ஓகே, அதனாலதான் என்ன சொல்றாருன்னா நான் சொந்தமா எதுவும் பேசல, அவர் என்ன சொன்னாரோ அதான் நான் பேசுறேன் சொல்லி, அது பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுல சரி. ஆனா நிறைய இடத்துல என்னதுன்னா அவர் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். இத வந்து அப்போஸ்தலர் பவுலா இருக்கட்டும் பேதுருவா இருக்கட்டும் கிளீனா புரிஞ்சிருந்தாங்க அந்த கான்டெக்ஸ்ட். இவர் தான் அவர் சொன்ன உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதான் நான் என்னதுன்னா எனக்கு இருக்க பெரிய கொஸ்டின் அதுனா கேப்பின்னு, இந்த அளவு தெளிவு வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்போது எபிரேய பாஷையில எழுதப்பட்ட புத்தகமா இருக்கட்டும், கிரேக்க பாஷையில எழுதப்பட்ட புதிய ஏற்பாடா இருக்கட்டும், இது வந்து யூதர்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காம இருக்குமா? ஓகே, அதனால என்ன பண்ணேன்னா யூதர்களுடைய விஷயத்தெல்லாம் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து யூதர்களுக்கு இதை பத்தின ஐடியாவே இல்லை. அப்புறம் தான் வந்து புரிய ஆரம்பிச்சது. அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா ஷாக் ஆகுறாரு இதை புரிஞ்சுக்கிட்டு. என்னதுன்னா இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் சொல்றதே வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதை வந்து ஷாக் ஆகுறாரு. அந்த ஷாக்ல தான் என்ன பண்றாருன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை எழுதுறாரு. எபிரேயர் எழுதப்பட்டது யாருக்கு? எபிரேயர்களுக்கு. எபிரேயர்கள் யாரு? யூதர்களுக்கு. அவங்களுக்கு புரிய வைக்கிறார் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வேற யாரும் இல்லப்பா, அவர் வந்து தேவனுடைய குமாரன். He is the son of God, first creation of all சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து இந்த எபிரேயர் 1ல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சால என்ன போட்டிருக்கோம், தேவனுடைய தச்சுரூபமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஏஞ்சலுக்காச்சும் வந்து இவன் என் குமாரன் சொல்லி சொல்லியிருக்காரா? எந்த ஏஞ்சலுக்கு சொன்னது இல்ல சொல்லி எல்லா கான்டெக்ட் சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அது நம்ம தனியா ஒரு நாள் பார்க்கலாம். அப்ப இந்த கான்டெக்ட்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, பவுலா இருக்கட்டும், இந்த யூதர்களா இருக்கட்டும், ஈவன் நம்மளுடைய அப்போஸ்தலர் அவங்க எல்லாருமே இருக்கட்டும், அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் இந்த இயேசு கிறிஸ்து வந்து இப்படிப்பட்டவர் சொல்றத வந்து தேவனுடைய குமாரன் சொல்றதே வந்து அவங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு தெரியல. சோ அங்க வந்து 2 பேர் இருக்காங்க. இது நீங்க ஆதியாகமத்திலே நீங்க படிக்கலாம். ஜெனிசிஸ் 1:26 படிங்களா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரேன். நமது என்னது இந்த இடத்துல ப்ளூரல்ல சொல்றாங்க. கரெக்ட். நமது அங்க என்ன சொல்லிருக்கணும்? தேவன் என்ன சொல்றாரு? மோசே கிட்ட சொல்லும் போது ஐ ஆம் சொல்றாரு. அவர் யூஸ் பண்ணாம இருந்தாருன்னா ஓகே, எல்லா இடத்துலயும் யூஸ்
அஸ்ன்னு சொல்லிட்டு தான் பரவாயில்ல. என்ன பண்றாருன்னா எல்லா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐ தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஐ ஆம் சொல்லி யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா லெட்டஸ். ஓகே, இதே மாதிரி பாருங்க 3ஆம் அதிகாரம் பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் கடைசியில வர்றது 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். லைக் ஒன் ஆஃப் அஸ். யார் சொல்றா? ம்ஹும். யாவே காட். ஓகே, இது மட்டும் இல்ல, பாபேல் கோட்டை வாங்க. அங்க வந்து இருக்கா சொல்லி தெரியல, பாக்குறேன். எனக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை, நான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 11:7 இருக்கு. எந்த இது சொன்னீங்க? பாபேல் 11:11. ஜெனிசஸ் 11:7. ஜெனிசஸ் 11:7. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இது எதுக்காக ஆக்குனாங்க, ஏன் ஆக்குனாங்க சொல்றதுலாம் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ஓகே, ஆனா இங்க என்னதுன்னா நாம் லெட்டஸ். அப்ப என்னது ப்ளூரல். ப்ளூரல்னா ஒண்ணுக்கு மேல்பட்டவங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க டைரக்டா எங்கன்னா ப்ரோவ்ஸ் 30 வாங்க. 30ல 4 பாருங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை நமது கைப்பிடிகளினால் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரங்களிலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அவங்க கேட்கறது 2 கேள்விதான். அவரோட பேர் என்னது? அவரோட குமாரனோட பேர் என்னது? லெட்டஸ். ஓகேவா? இது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த காரியம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பழைய ஏற்பாடுல காமிக்கிறேன் இந்த வசனங்கள் எல்லாத்தையும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். எதுனா லூக்கா 2ஆம் அதிகாரம். சாரி லூக் கிடையாது, சங்கீதம். பழைய ஏற்பாடு சங்கீதம். அதுல பாத்தீங்கன்னா 7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஓகே, ஐ ஹவ் பிகம் யுவர் ஃபாதர் சொல்றாரா? அதே மாதிரி 12 படிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே எரியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். குமாரன் அது ரொம்ப கோபக்காரரா இருக்காரு. இயேசு கிறிஸ்து பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்ப சாந்த குணம் உள்ளவரா இருக்கு. ஆனா குமாரன் சொல்றது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவரு ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். ஓகேவா? அவர் வேற யாரில்ல, இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாடுல வர்றது. கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஏன் வந்து கோபமா இருக்காரு சொல்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர்ல இருக்கு. அவர் நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்துதான் சொல்லி பார்க்கிறோம். ஆகியால் தேவனே உம்முடைய தேவன் சொல்லிட்டு தனி வசனம் இருக்கும். அதெல்லாம் என்னதுன்னா சன் கிஸ் த சன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ ஆர் மை சன். இங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூட வந்து அங்க மேல இருந்து ஒரு குரல் வருது. என்ன வருது? இவர் என்ன குமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன். தேவன் சாட்சி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு?
ஃபாதர் ஐ எம் கமிங் டு யூ, இதான் என்ன சொன்னாரோ அதான் நான் கேட்கிறேன், அதான் நான் செய்யறேன். ஃபாதர் ஃபாதர் இவர் சொல்றாரு, அவர்னா சன் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசிங் ஒரு லவ் இது மாதிரி இருக்கு. ஓகே, ஃபாதர் சன் சொல்லிட்டு இந்த ஒரு பாண்ட் இருக்கு நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இதுதான் இங்க ஓவராலா நான் பாக்குறது. ஓகே, அதனாலதான் நம்ம வந்து யோவான் 3:16 என்ன படிக்கிறோம்னா, ஒரே பிறன குமாரனை, ஒன் அண்ட் ஒன்லி சன். என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் அந்த வார்த்தை, மட்டும் அதை காமிக்கிறேன். ஜான் 3:16. For God so loved the world that he gave his one and only son. One and only son. ஓகே, பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றாரா, சன்ன காட்டுல யார் அன்பு செலுத்துறாரு, மனுஷங்க மேல. இங்க அதான் சூப்பரா இருக்கும். லவ் த வேர்ல்ட் இங்க வர இடத்துல ஒரிஜினல் இதுல போய் பாத்தீங்கன்னா மேன் கைண்ட் சொல்லி போட்டிருக்கோம், சொல்லி போகிறோம். ஓகேவா, சோ அது இதுல கூட படிக்கலாம். சரிப்பா, நம்ம டீட்டெயில்டா நம்ம வந்து காமர்ஸ் வேர்ல்டு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல மேன்கைண்ட் சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து சன் அண்ட் ஃபாதர் சொல்ற அந்த ரிலேஷன்ஷிப், இப்போ தேவன் அங்க சொல்ற யாவே சொல்ற விஷயங்கள் வந்து புதிய ஏற்பாடுல வந்து இவங்க அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கோட் பண்ணாங்கன்னா அது இயேசு கிறிஸ்துக்கும் பொருந்தும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அந்த வார்த்தைக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு பிதாவும் குமாரும் வேற யாரும் இல்ல, 2 பேரும் ஒரே ஒரு ஆள் தான் சொல்லி சொன்னாங்கன்னா தப்பு. ஓகே, 2 பேரும் தனித்தனி ஆட்கள், அதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். லெட் அஸ் அஸ். ஓகே, யார் அவர் பேர் என்னது, குமாரோட பேர் என்னது, பழைய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம் குமாரனை முத்து செய்யுங்க சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்டைரக்டா கூட இருக்கு, லார்ட் செட் டு மை லார்ட், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, சன்ன நோக்கி. ஓகே, அது மட்டும் இல்லாம இவனோட அடுத்து என்ன இருக்குன்னா, மை காட் அண்ட் யுவர் காட் சொல்லி போட்டிருக்கோம். சோ இயேசு கிறிஸ்துக்கே ஒரு காட் இருக்காராம். ஓகே, சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாடுலயே நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இப்ப யாராவது வந்து திருத்துவத்தை வந்து இருக்கு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க நீங்க வந்து ப்ரூஃப் எவிடன்ஸ் கேளுங்க, கேட்டு நீங்க வந்து பேச வேண்டிய விஷயம் என்னதுன்னா டைரக்டா உங்களை கன்ஃபர்ம் பண்றது மாதிரி கேட்கலாம் நீங்க. ஆனா நீங்க என்னதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்க வந்து என்ன ஆகணும், நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகணும். ஓகே, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து இது பாத்தீங்கன்னா மாற்று கருத்தே கிடையாது. எதுவுமே நம்ம எங்கேயும் அவுட் ஆஃப் டாபிக் போல, பைபிள்ல இருந்து வெளியில போல, வசனங்கள் எங்கேயும் வெளியில இருக்குல்ல, சொல்லப்பட்ட வசனங்களை வந்து டைரக்டா புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகே, இது சும்மா ஒரு இதுதான் ஒரு பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க பேசுனது. நம்ம நாளைக்கு வந்து நம்ம ஃபுல்லா வேற வேற டாபிக்ல கொஸ்டின் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து ஒவ்வொரு புரியும். ஓகேவா, சரிப்பா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம வந்து 2 இடத்துல இதே இதை பார்த்தோம்ல, யோவேலோட ப்ராஃபஸி வந்து ஒண்ணு வந்து அப்போஸ்தலர்ல இருக்கு, இன்னொன்னு ரோமர்ல இருக்கா? அப்போஸ்தலர் 10:13 பார்த்தோம் ஒண்ணு, இன்னொன்னு ஆக்ட்ஸ் 2:17 இருந்து பார்த்தோம். சரி, 17:21. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, நம்ம இங்க வந்து டிபேட்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது யார்கிட்டயுமே. ஓகே, டிபேட் நம்மள இது கிடையாது. கிரைஸ்ட வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது டிபேட் பண்ணிருக்காரா? அப்போஸ்தலர் பண்ணிருக்காங்களா சொல்லி பாத்தீங்கன்னா டிபேட்டே கிடையாது. என்னன்னா யார் சொல்றது கரெக்ட், அங்க 2 பேரும் டிபேட் பண்ணும்போது அங்க என்ன தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா, யார் பயங்கர பேச்சாளர் சொல்லி அவங்கதான் வெளிப்படுவாங்க. ஓகே, நான் வின் பண்ணிட்டேன் சொல்லி கை தூக்குறது அந்த இதுதான். அந்த பேச்சு கிடையாது. டேரக்டா நம்ம சத்தியத்தை சொல்றோம், அதை கேட்டாங்கன்னா ஓகே, கேட்கலன்னா நெக்ஸ்ட் ஆளுங்களுக்கு போய் சொல்லுங்க. இதான் கான்செப்ட் பைபிள்ல இருக்காது, கிரைஸ்ட் சொன்னது. ஓகேவா, ஒருத்தர் கேட்கட்டாங்கன்னா சொல்லுங்க, கேட்கலன்னா நெக்ஸ்ட் பர்சன் சொல்லுங்க, அவ்வளவுதான். இது எதுக்குன்னா, நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீங்க போறீங்கன்னா அப்ப நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. சில பேர் நிறைய வார்த்தைகள் டிஃபரெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம
என்னதுன்னா அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் நம்ம பண்ண தேவையில்ல. சரி. இப்போ இப்ப எக்ஸோடஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இதுதானே? ஆமா. அப்போ ம். எல்லா அக்கவுண்ட்லயும், அதாவது ஒவ்வொரு எங்கெல்லாம் வந்து கர்த்தர் வந்து மோசே கிட்ட பேசினாரோ, இப்ப எல்லா அக்கவுண்ட்லயும் அவர்ட்ட பேசினது இவரு மைக்கேலா? இல்ல ஒரு சில இடங்கள்ல வந்து மைக்கேல் இருந்தாரு, ஒரு சில இடங்கள்ல வந்து இவரு யாவே தேவன் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க மைக்கேல் பேசினது எல்லாம் வந்து ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் தான். காட் டைரக்ட்டா யார்ட்டயுமே பேச முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகே. ம், அவர் பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல ம்ஹ்ம், இயேசு ம்ஹ்ம், கிறிஸ்து தான். ஆனா ம்ஹ்ம், எப்படி வந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோமோ, தேவன் வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து ம்ஹ்ம், இங்க என்ன பண்றாரு? அவரு கேட்டு, அவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு தூதன அனுப்பிச்சு போய் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம்ல. ம், யாருக்கு? யோவான்ஸ்நானருக்கு. ம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவால இனிமேட்டு வர முடியாது. ஏன் வர முடியாது? ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஏன்னா அந்த செகண்ட் கமிங் வரைக்கும் அவர் இங்க வர்றதில்ல. இதுதானே? ஆமா. செகண்ட் ம், கமிங் வரைக்கும் வரதில்ல சொல்லி ம், பார்க்கிறோம். ஓகேவா? ம், அப்போ ம், தூதன் தான் என்ன பண்றாரு? ம்ஹ்ம், ம். போய் வராங்க அந்த சொல்லி மெசேஜ். பார்க்கிறோம். ம், மெசேஜ வந்து சொல்றாங்க. ம், அப்போ ம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தேவனும் வந்து என்ன பண்ணல? ம்ஹ்ம், ஆரம்பத்துல ம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ம், 1, 2ல வந்து இருந்தாரு. ம், தி ஸ்பிரிட் ஆஃப் தி காட் ம்ஹ்ம், ஹவரிங் ஓவர் த வாட்டர். ம், ம், அதுதான் அங்க பூமியில வராரு. ம், மத்தபடி அதுக்கப்புறம் ஃபுல் ஈவென்ட் பாத்தீங்கன்னா, இயேசு ம், கிறிஸ்து பூமிக்கே சாரி ம்ஹ்ம், தேவன் வரவே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், ஃபுல் அண்ட் ஃபுல் மேல இருந்து டிசிஷன் நடக்குது. ம்ஹ்ம், டிசிஷன் நடந்தத வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பூமியில வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. ஓகே. ம்ஹ்ம், அதுவும் ஒரு வசனம் இருக்கு. என்னதுன்னா, ம்ஹ்ம், எவ்ரிதிங் ஃப்ரம் காட் பட் ம்ஹ்ம், த்ரூ ஜீசஸ் கிறிஸ்ட். ம்ஹ்ம், அந்த வசனம் எடுக்கிறேன். ம்ஹ்ம். ஆ thing was created by him ஒன்னு கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? கொலோசியன்ஸ்ல வருது. அது கொரிந்தியர்ல வரும் ஜெபின். அது ஒரு நிமிஷம். ம்ஹ்ம். அது வந்து என்ன தேடுறீங்க? அந்த எல்லாமே தேவனால் வந்து உண்டாக்கப்பட்டது சொல்லிட்டு டைரக்ட்டா வசனம் இருக்கும். ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஏன்னா ரோமன்ஸா? நான் வேணா செட் பண்ணி வைக்கட்டா? உங்களுக்கு? அப்புறமா நம்ம போவோம். ம். இதுல ஒரு ஓ! இடத்துல ம். மோசஸ் வந்து கேட்குறாரு. ஆ உங்கள வெளிப்படுத்துங்க அப்படின்ற மாரியா? ஒரு இடத்துல கேட்குறாரு. ப்ளீஸ் ஷோ மீ யுவர் குளோரி. ம். என் முகத்த பார்த்தவங்க யாருமே உயிரோட இருந்ததில்ல சொல்லுவாரு. I will cause all my goodness to pass in front of you, and I will announce my name, the Lord, so you can hear it. I will show kindness to anyone to whom I want to show kindness, and I will show mercy to anyone, but you cannot see my face because no one can see me and live. ம். அப்போ இந்த இடத்துல ஆனா நான் வந்து கடந்து போம்போது, நீ வந்து என்னோட பின்புறத்த பார்ப்ப அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்படிதானே?
ஆமா. அப்ப இந்த இடத்துல வந்து மோசஸ் யார பார்த்தாரு? கிரைஸ்ட்ட. கிறிஸ்ட்ட தான் பார்த்தாரு. ம்ஹ்ம். ஆமா. ஏன்னா ம்ஹ்ம். ம்ஹ்ம். இல்லைங்க உங்களுக்கு டைரக்ட்டான ஒரு வசனம் காமிக்கிறேன். இப்ப ம். என் மூஞ்சி தெரியுதா? ம். ஓகே. உங்க முகம் தெரியுது. ம். இப்ப வந்து டைரக்ட்டா ஒரு வசனம் காமிக்கிறேன். ம். "நோ ஒன் ஹஸ் எவர் சீன் காட்." ம்ஹ்ம். அ எங்கன்னா ஜான் ம். 1:18 நெனைக்கிறேன். 1:18. படிங்க. ஜான் 1:18. இங்க இங்கிலீஷ்லயே காமிக்கிறேன் பாருங்க. ம்ஹ்ம். "நோ ஒன் ஹஸ் எவர் சீன் காட், ம்ஹ்ம். பட் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சன், who ம்ஹ்ம். is himself God ம்ஹ்ம். and his close relationship with the Father has made him known." ம்ஹ்ம். அவரும் ஒரு காட் தானே. ம். And his closest relationship with Father has made him known. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. அப்ப அதனால தான் மோசே அங்க பார்க்கும்போது கூட ம். ஆ ஃபுல்லா என்ன பண்றாரு? ம்ஹ்ம். ஒரு தூண் கீழ வந்து மறைச்சுக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ம். சாரி ம். 2 கற்பாறை மலைகள் கீழ வந்து மறைச்சுக்கிட்டு, ம். அவர் பின்புறத்த மட்டும் பார்க்குறாரு. யாரு? இயேசு ம். கிறிஸ்துவோட இத பார்த்தாலே. ஈவன் ம்ஹ்ம். யோசிச்சு பாருங்க, அந்த சீனாய் மலையில வந்து முகமுகமா பேசினாங்க சொல்லி ம். போட்டிருக்கோம். ம். கரெக்ட்டு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ம். ம். ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி ம். பார்க்குறோம். ஓகே. ம். அத பார்த்துட்டு வந்த மோசேயோட மூஞ்சிய யாராலும் பார்க்க முடியல. ம். அதனால என்ன பண்ணுவாங்க, மோசேக்கே வந்து ஒரு அந்த இப்ப வந்து ஹிஜாப் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி மோசே ம். போட்டிருந்தாரு. ஹிஜாப். ம்ஹ்ம். ம்ஹ்ம். தலையே. ஏன்னா மக்களால பார்க்க முடியல. ம்ஹ்ம். அந்த அளவுக்கு பயங்கரம் இதாயிடுச்சு. ம். ம்ஹ்ம். ஸோ இப்ப இதுல என்ன கன்ஃப்யூஷன்னா, ம். ஒரு சில இடங்கள்ல யாரு கிரைஸ்ட் வந்து ஒரு ஏஞ்சல் அ மைக்கேல் ஏஞ்சல் மைக்கேலா இருக்கும்போதே, ஒரு சில இடங்கள்ல அவரு வெளிப்படுத்தினாரு. மக்கள் அவங்கள பார்த்தாங்க. யாரு? சிம்சோனோட பேரண்ட்ஸ் அவர மனோவா கரெக்ட். மனோவ அவர பார்க்குறாரு. ஆனா அவர் ம். என்ன சொல்றாரு? "வி ஹேவ் ம்ஹ்ம். சீன் காட். ஆ. வி வில் நாட் லிவ்" ம். சொல்லி சொல்றாங்க. ம். அத பார்த்தீங்கன்னா, மோசே அங்க அவர பார்த்து உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ம். என்னைய பார்த்து உயிரோட இருக்க மாட்டாங்க. ம். மோசே கிட்ட அந்த ம். ஏஞ்சல் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த ம். ம். ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் இல்ல லார்ட் ம். சொல்லிட்டு வராங்க. ம். காமிக்கிறார்ல. ம். அதே வார்த்தை தான் இங்க மெனஹவும் சொல்றாரு. ம்ஹ்ம். என்னதுன்னா, "வி ஹேவ் சீன் காட். ம். வி வில் நாட் அதனால லிவ்." ம். நம்ம செத்து போயிடுவோம் சொல்றாங்க. அதான் ம். நாங்க போட்டிருக்கோங்க. ம். மனோவா இதுல. இந்த ஜோஷுவா ம்ஹ்ம். 19 தானப்பா? சாம்சன். சாம்சன். வாஸ் 16. ஜோஷுவா 16. ம்ஹ்ம். ஓகே. செஸ். தேர்ட்டீன். ம்ஹ்ம். 13ல இருக்கு. ம்ஹ்ம். இங்க என்ன சொல்றது? 22ல. ம். யூ ஆர் ஸோ டூம்ட் டு டை. யூ ஹேவ் சீன் காட். வி ஹவ் சீன் த ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் ம்ஹ்ம். டிட் நாட் ஷோ ஹிம்செல்ஃப் அகைன் டு மனோவா சொல்லி சொன்னோம்னா, வி ஆர் டூம்ட் டு ம். டை. ம். ஹி செட் டு ஹிஸ் வைஃப், வி ஹவ் சீன் காட். ஓகே. ம்ஹ்ம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ம்ஹ்ம். பட் ஹிஸ் வைஃப் ஆன்சர்ட், "இஃப் லார்ட் ம். ஹஸ் மென்ட் டு கில் அஸ், யூ வுட் ம்ஹ்ம். ஹவ் நாட் ஹவ் அக்செப்டட் அவர் பேண்ட் ஆஃபரிங்." ம். அக்செப்ட் பண்ணாரு. அதனால நீ கவலைப்படாத. அவன் ம்ஹ்ம். சாடிக்கல. அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து தேற்றுறாங்க சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்னது? உங்க மைண்ட். இல்ல, இல்ல. ம். நான் என்ன இல்ல ஒரு சில இடங்கள்ல வந்து கிரைஸ்ட் வந்து இவரு ஆர்க்ஏஞ்சலா இருக்கும்போது, அவரு வந்து தன்ன வெளிப்படுத்தியிருக்காரு. மக்கள் அவங்கள பார்த்தாங்க. ஆனா ஓகே. மோசஸ் கிட்ட வந்து அவரு தான் வந்தாரு. ஆனா ம். ஏன் வந்து ஆ என்ன சொல்றது? ஈவன் இல்ல நீ என்ன பார்க்க முடியாது. அதனால நான் கடந்து போம்போது, நீ என்னோட பின்னாடி மட்டும் பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு.
ம். அப்போ அது இது 2ம் வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு சின்ன முரண்பாடு. ஒரு சில இடங்கள்ல தன்னை வெளிப்படுத்துறாரு. ஒரு சில இடங்கள்ல தன்னை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. அது எல்லா இடத்துலயும் அந்த அந்த மாரி ஒண்ணு வெளிப்படுத்தியிருக்கணும். இல்ல எல்லா இடத்துலயும் அவர தன்னை மறைச்சிருக்கணும். இல்லையா? அப்போ ஒரு சில இடங்கள்ல இப்படி பண்றாரு, ஒரு சில இடங்கள்ல அப்படி பண்ணலையே அப்படிங்கும்போது ஏன் இருந்திருக்கும்? அப்படின்றது தான் கேள்வி. நல்ல ஒரு கொஸ்டின். இது ம். நானும் யோசிக்கல இத. ஆ ம்ஹ்ம். ஏன் வந்து கிரைஸ்ட் வந்து ம். மோஸ்ட்லி டைம்ல வந்து இந்த மாரி வந்தாரு? ம். ஏன்னா ஆபிரகாம் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுறாரு. கரெக்ட். ம். ஓகே. ம். ஸோ இங்க வந்து மத்த மத்த டைம்ல வந்து அதான் ம். ஒரு சில மோஸ்ட்லி இடங்கள்ல வந்து நீ என்ன பார்க்க முடியாது. அதனால தான் நீ வந்து அந்த கல்லு தூண்ல மறைஞ்சுக்கோ நான் போகும்போது அப்படிங்கிறாரு. அப்படிதானே? ஆமா. ம். அப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குமா? இல்ல அந்த கேரக்டரோட என்ன சொல்றது? ஆ அவர் ஒன்றிட்டாரா? ம்ஹ்ம். தேவன வந்து ரெப்ரசன்ட் ம்ஹ்ம். பண்றதுக்கு வந்து கேரக்டரோட கேரக்டர் ஆயிட்டாரா? அதான். ஒருவேள ஆ அது வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல தெளிவா சொல்லல. அப்படித்தானே? இது எதனால இப்படி நடக்குது அப்படின்றது வந்து தெளிவா ஆமா. அது சொல்லல. தெரியல. அ, அதுக்கப்புறம் ஆ, நம்ம கெஸ் ஒர்க்கா தான் இருக்கும் இனிமேட்டு. கரெக்ட். இல்ல அது அதனால தான் வந்து ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி இருக்காருன்னு சொன்னீங்க. ரைட்டு. ம். அ அதுக்கப்புறம் அவர வந்து யாரும் ஏன்னா பார்த்ததில்ல டைரக்ட்டா அப்படின்னு ஒரு சொல்லி வசனம் இருக்கு என்னதுன்னா, பிதா ம். ஒருவனும் கண்டதில்லை. கரெக்ட். முடிஞ்சுச்சு. நான் ம். இல்லப்பா பின்னாடி பார்த்தேன். முதுக ம்ஹ்ம். பார்த்தேன். அதான் சொல்ல ம். முடியாது. சொல்ல யாருமே முடியும். பார்த்தது கிடையாது. ம். ஓகேவா? கரெக்ட். அப்ப அவர ம். பார்க்கல. சொல்றது ம். இயேசு கிறிஸ்துவே ம். சொல்லிட்டாரு இங்க. ம். கிளீனா. அவரு ம். குமாரனே வெளிப்படுத்தினார் சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். நான் தான்ப்பா வெளிப்படுத்தினேன். சொல்லும்போது ம்ஹ்ம். டைரக்ட்டா ம்ஹ்ம். மோசே கிட்ட பார்த்தது இயேசு ம். கிறிஸ்து தான் சொல்லி பார்த்துட்டோம். கரெக்ட். ஓகேவா? ம். ஆனா வந்து ஏன் வெளிப்படுத்தினாரு? ஏன் வெளிப்படுத்தல சொல்றது தான் ம். கேள்வி கரெக்ட். தெரியல. ம். கரெக்ட். அது வந்து யோசிங்க. தெரியல. ஆ பார்ப்போம் பின்னாடி எதுக்காவது ஆன்ஸர் ஆமா. கிடைக்குதான்னு பார்ப்போம். ம். சரி. என்ன சரிங்களா? ரீசன் சொல்லி பார்க்கலாம். ம். ஆமா. எதுக்காவது காரணம் இருக்கலாம். இல்லையா? ஆனா ம். மேபி அதுல இது யாராவது புரிஞ்சு எழுதியிருக்கலாம். மேபி அது ம். அப்படியே ஒரு மிஸ்டரியாவே விட்டுருப்பாங்களா இருக்கும். ம். ஆமா. யாருக்குமே அத பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அதனால எழுதாமலே விட்டுருப்பாங்க. ம். மேபி இப்படி இருக்கலாமா சொல்லி தெரியல. என்னதுன்னா, ம். இயேசு கிறிஸ்து வந்து தன்னை ம்ஹ்ம். அதான் நீங்க பார்த்த மாரி தான். ம்ஹ்ம். காட் ம்ஹ்ம். அந்த ஃபுல் வல்லமையில வந்து அவர வந்து காமிக்கிறாரா? ம். ஃபுல் மகிமையில காமிக்கிறாரு. இப்ப எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். ம்ஹ்ம். கிரைஸ்ட் வந்து 17ல ம். ப்ரே பண்ணும்போது கூட, ம். எனக்கு முந்தி இருந்த மகிமைய எனக்கு குடுங்க சொல்லி சொல்றாரு. ம். ம். வென் ஐ வாஸ் வித் யூ, சேம் ம்ஹ்ம். குளோரி எனக்கு குடுங்க சொல்லி கேட்கிறாரு. ம்ஹ்ம். ம். ஓகே. அவர் ம். 17 ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் ம். 3 வெர்ஸ்ல. ம்ஹ்ம். ஸோ அப்ப அந்த அந்த மகிமையே வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமா சொல்லி தெரியல. ம்ஹ்ம். அந்த பவர்ஃபுல்லா ம்ஹ்ம். வரும்போது. ம்ஹ்ம். மத்தபடி அவர் நார்மலான ஒரு பீயிங்கா வரும்போது டிஃபரெண்டா இருக்காரு. ம்ஹ்ம். ம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த பிறகே வந்து பார்த்தீங்கன்னா, சரீரம் மாறுறார்ல. ம். பூட்டியிருந்த ம். கதவுக்குள்ள வராருன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ஏன்னா ம். ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா மாட்டாரு. ஆவிக்குரிய சரீரம். ம். ம். ஸோ இருக்கு. ஆனா ஃபுல் மகிமையில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க போல இருக்கு. ம். 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 தெரியல. ம். ஏன்னா அவர் மோசே கேட்கிறது வந்து ம்ஹ்ம். அந்த மகிமையில பார்க்கணும்னு சொல்லி ம். கேட்கிறாரா? ம். ஆ இந்த பவ் இருக்கலாம். அப்ப டைரக்ட்டா ஆ அப்ப மோசேக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கலையா? அவர் பேசுறது வந்து கடவுள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரா? இல்ல வேற ஒருத்தர் மூலமா கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காரா? ம். இல்ல ஒரு ஏஞ்சல் கிட்ட பேசிட்டு இருக்காரா? அப்படின்ற வித்தியாசம் வந்து மோசேக்கு தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா? தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க நம்ம மனோ ம். விஷயத்திலே நம்ம என்ன பார்க்குறோம்னா, ம்ஹ்ம். when the angel of the Lord சொல்லி பார்க்குறாங்க. ம். ம். we have seen God சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, ம். இவர் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தான் சொல்லி தெரியுது. ம்ஹ்ம். ஏன்னா ஓகே. காடே டைரக்ட்டா அந்த அந்த வந்து சொல்லியிருக்கார்ல. ம். ஐ அம் செண்டிங் அன் ஏஞ்சல் ம். பிஃபோர் யூ ம். சொல்ட்டு. அது ம். மோசேக்கும் தெரியாது. கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கு. ஓகே. மோசேக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமா. அப்படி தெரிஞ்சிருந்த அப்புறமும் அவரு ஏன் வந்து உங்களோட முழு குளோரி எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டாரு. அது கிறிஸ்ட் கிட்ட கேட்கிறாரு. தெரியல அவர பார்க்கணும்னு நெனச்சிருக்காரு போல இருக்கு. ஒரு ம். விருப்பம் ம். போல ம். இருக்கு. ம். 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 எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கூட தான் வந்து இந்த கிரியேட்டர ம்ஹ்ம். பார்க்கணும்னு சொல்லி மோம்பத்திஸ்லாம் இல்ல, நம்ம இல்ல. எடுக்கலையா? நான் நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி ம். தெரிஞ்சிருந்தும், அவர் ஏன் ம். வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணி பேசல? ஏன்னா, எக்ஸோடஸ் படிக்கும்போது வந்து, உங்களுக்கு வந்து அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற டிஃபரன்ஷியேஷனே தெரியாது. ஆமா. அப்படிதானே? ஃபுல் அண்ட் ஃபுல் காட் கிட்ட பேசுற மாரி தான் இருக்கும். ஆமா. யாவே. ம். கரெக்ட்.
ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பார்க்கறது ஒருத்தரை ஆனா பேசுறது வேற ஒருத்தர்ட்ட அப்படின்ற அந்த டிஃபரன்சியேஷனை வந்து கரெக்டா வந்து மோஸ்ட்லி எழுதாம விட்டுருக்காரு அப்படின்றதான் பாக்குறேன். ம். ஏன்னா அது எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா, நான் வந்து பார்க்கறது ஒருத்தர் ஆனா வேற யார்கிட்டயோ ஆனா நான் பேசுறது வந்து கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷனா எங்கேயும் எழுதல அப்படிதானே? இங்கேயும் சிறப்புல எழுதல. ஆமா. எழுதல. எழுதல. அதுதான் நான் வந்து ஏன்னா மேகஸ்தம்பமா அவருக்கு ஒருத்தர் இருந்தாங்க அப்படிதானே? அந்த ஆமா. மேகஸ்தம்பமா ஒருத்தர் இருந்தாரு, அக்கினி ஜுவாலையா இன்னொருத்தர் இருந்தாரு. ஆனா 2 ஒருத்தர் தானா அப்படின்றது 2 ஒருத்தர் தான். ஏன்னா ஒருத்தர் அக்னி ஜுவாலையா இருந்தது 2மே அட் அ டைம்ல கிடையாது. ம். பகல்ல வெவ்வேறு. மேகஸ்தம்பமாவும், ம்ஹ்ம். ஓகே. ஏன்னா வெயில் ம். அடிக்காம இருக்கிறதுக்காக, ம். ம். பாதுகாக்கிறதுக்காக, ம். கீழ ஃபுல்லா நிழலா இருக்கும். அப்ப மக்கள் ம். நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ம்ஹ்ம். நைட்ல வந்து குளிர்ல வந்து பாதுகாக்கிறதுக்காக அக்னி ம்ஹ்ம். ஸ்தம்பம் மேல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. அப்ப நெருப்பு ம். வருதுன்னா என்ன ஆகும்? ம். அனல் காய்வாங்கல்ல. ம். பயங்கர வனாந்தரத்துல ம். பயங்கர குளிர் இருக்கும், பயங்கர வெயில் ம். இருக்கும்ல. ம். எக்ஸ்ட்ரீம். கரெக்ட். ம். அதனால தான். மார்னிங், ஈவினிங், மார்னிங், நைட் ம். அந்த இது ம். டிஃபரன்ஸ். ஒரே ஓகே. இதுதான். ம்ஹ்ம். மாறுது. இப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஒரு ஏஞ்சல் தான். அப்படிதானே? இந்த அக்னி அவர்தான். ஸ்தம்பமா கிளவுட் அவர்தான். ரைடர்னாலே அவர்தான். அவர்தான். அந்த ம். கிளவுட் தான் என்ன பண்ணுதுன்னா, ம். கரெக்ட்டா அந்த டேபர்நக்கிள் எங்க இறங்கணும்னு சொல்ற இடத்துல இறங்குதாம். ம்ஹ்ம். கிளவுட். கரெக்ட். ம். இறங்குன உடனே அந்த டேபர்நக்கிள்ல வந்து எல்லாரும் கூட்டி ம். சேர்க்கிறாங்க. அவங்க வந்து ம்ஹ்ம். எல்லா அந்த கேம்ப் வந்து உருவாக்குறாங்க. ம். ம். உருவாக்கிட்டு நடுவுல அந்த டேபர்நக்கிள் ம்ஹ்ம். செட்டப் பண்ண உடனே, அந்த ம்ஹ்ம். இது இறங்குன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, மோசே வந்து ம்ஹ்ம். போய் பேசுறாரு. ம்ஹ்ம். உள்ள போய் பேசிட்டு திருப்பி வராரு. அதனால தான் நெறைய இடத்துல என்னதுன்னா, முகமுகமாய் ம். பேசினார் சொல்லி போட்டிருக்கும். ம். கரெக்ட். ம். ம். அதான் இந்த இடத்துல வந்து அப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? மோசேக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மேகஸ்தம்பமா வர்றது யாரு அப்படின்னா, எனக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. அப்படிதானே? நான் கூடயே உனக்கு வராரு. ஒரு தூதன தர்றேன். அவர் வந்து உனக்கு இந்த மாரி வழிநடத்துவாரு. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு இவரு தான் அப்படின்ட்டு. ஆமா. அப்படின்னா ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ம். ம். ஆனா பயங்கர தெரிஞ்சிருந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சலு ம். நம்ம கூட இருக்கிறது கரெக்ட். சொல்லி அவர தெரிஞ்சிருக்கு. கோவப்படுத்தாதீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு. ஆமா. ஆ அப்படி தெரிஞ்சிருந்தும், ஆனா ஒருவேள அத வந்து என்ன சொல்றது? டெலிபரேட்டா ஒமிட் பண்ணாரா அந்த டீட்டெயில? நான் பேசுறது வந்து ஏஞ்சல் கிட்டயா இருந்தாலும், என்னோட பேசினது கடவுள் தான். அப்படின்ற அந்த டீட்டெயில வந்து டெலிபரேட்டா ஒமிட் பண்ணியிருக்காரா? இல்ல எங்கேயாவது சொன்னதுல வந்து இவங்க டிரான்ஸ்லேஷன்ல விட்டுட்டாங்களா? அப்படின்றத தான் பார்க்கிறேன். ஆ டெலிபரேட்டா ஒமிட் பண்ணியிருப்பாரா சொல்லி கிடையாது. ம்ஹ்ம். அவர் வந்து இல்ல ஃபுல் மெஸ் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டாரா? அது புரிஞ்சது தான் நம்ம புதிய ஏற்பாடுல எழுதுறத ம். பார்க்குறோம். ம். ஓகேவா? ஏன்னா ம். அப்போஸ்தலர் பவுலு, பேதுரு ம்ஹ்ம். அவங்கலாம் வந்து கோட் ம். பண்றாங்க. ம். மத்தபடி என்னதுன்னா, ம்ஹ்ம். இந்த மெசேஜ் தான் நம்ம ரெவல்யூஷன் தான் நம்மளுக்கு ம். வந்து ஒரு ஐ ஓப்பனர். என்னதுன்னா, ம்ஹ்ம். காடோட மெசேஜ் வந்து கிரைஸ்ட் மூலமா சொல்றாங்கன்னு சொல்லும்போது, ம். அவர் தூதன் மூலமா சொல்லும்போது, அது மெசேஜ் என்னவோ யாருது? ம்ஹ்ம். காடுது. கடவுளோட தான். ம். ஓகே. அந்த மாரி ம். வந்து ஒரு மீடியேட்டர். ம்ஹ்ம். ம். யாருன்னா ம். வந்து ம்ஹ்ம். கிரைஸ்ட் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகே. கரெக்ட். அந்த ம். டைம்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, மெசேஜ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லார்ட். ம். LORD கேப்ஸ் ம். யாவே. கரெக்ட். ம். ஓகே. அதனால தான் வந்து ஃபுல்லா எழுதும்போது லார்ட்னே ம். சொல்லி இது பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ஏன்னா, இவரு வந்து பல வருஷமா அவர மீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதானே? மோசே வந்து பல வருஷமா ஆமா தொடர்ந்து 40 வருஷம். அவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. ஆமா. அப்படி அவர் பேசிக்கிட்டே வரும்போது, ஒரு வேள அந்த டிஸ்டிங்ஷன மிஸ் பண்ணிட்டாரா? ஏன்னா முதல்ல எழுதும்போது எழுதியிருக்காரு. நான் வந்து முதல்ல ஒரு தூதன் வந்தாரு அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து பேசினாரு அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. அப்படிதானே? ஆ ஆ ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் எக்ஸோடஸ் தான் நெறைய இடத்துல இருக்குமே. எக்ஸோடஸ் 3ல இருக்கு. ம். அப்படியே கன்டினியூ வந்தீங்கன்னா நெறைய இடத்துல ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வரும். ஓகே. இதோ பாருங்க, ஆனா நான் இவர் சும்மா மலையில போடுறேன். மலையில போய் பேசினதெல்லாம் வந்து ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட்ன்னு போடல போட்டுருந்துச்சா? ஆ அது உங்களுக்கு பார்க்கலாம். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் ஜெனிசிஸ்ல இருந்தே வருவாரு. எக்ஸோடஸ் ம். மட்டும் கிடையாது. ம்ஹ்ஹ்ம். எங்கன்னா மலைகள்ல. ம். இல்ல அங்க வந்து டைரக்ட்டா காட் தான் வந்து பேசுற மாரி இருக்கு. ம்ஹ்ம். அதுவும் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் தான் ஆனா. ம். ஏன்னா ஒரு மேகம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அப்படியே இறங்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம். இங்கேயும் இவரு பாலாம் ரைட்? பாலாம் வந்து ஏஞ்சல் ஆஃப் தி யாரு? லார்ட். மைக்கேல தான் பார்த்தாரு. அப்படிதானே? ஆமா. ம்ஹ்ம். அந்த அந்த கழுதை வந்து பேசுச்சே. ம். கரெக்ட். அந்த ம். இன்சிடென்ட். ம். ம். ஸோ ம். ஒரு மிஸ்டீரியஸ் கொஸ்டின். ஆனா என்ன சொல்றது? ஏன் இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன் நானு. அதாவது ம், ஒரு இடத்துல ரெட் சீய பத்தி எழுதியிருந்தாங்க. ம், ஓகேங்களா? அது எப்படி ரெட் சீய கடந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ம், பிராக்டிகலா முடியுமா? ஒரு வேள ம். சரி
தண்ணி அகண்டு போயிருச்சுன்னே வச்சுக்கோங்க. ம். ரெட் சீக்குள்ள போய் ஒருத்தரால கடந்து போக முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஓகே. இது பைபிளே வந்து லாஜிக்கலா வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன். ரெட்சிய. ம். ஒரே நிமிஷம். என்ன சொல்லியிருக்கு பைபிள்? ஒரே நிமிஷம். கால் மாட்டேன். ம். ஹலோண்ணா. அதான் லிங்க் அனுப்புறேண்ணா. இன்னும் 5 மினிட்ஸ்ல. ஓகேவா? அதோ ஒரு கால் தான் மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஓகேண்ணா. ஓகே. உங்களுக்கு வேற மீட்டிங் இருக்குன்னா நம்ம அப்புறம் இதை பத்தி பேசலாம். இது இல்ல இதை மட்டும் காமிச்சிடுறேன். இந்த எக்ஸரஸ் ரெட் சி பைபிள் 14ல இருக்கு. ஓகேவா? 21 இருந்து மோசே தன் கையை சமுத்திரம் நீட்டினா அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒடுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஓகேவா? மோசே என்னவோ வந்து முன்னாடிதான் நீட்டுறாரு. ஆனா தேவ என்ன பண்ணிருக்காரா, ப்ரிப்பரேஷன் ஒர்க்கா முன்னாடியே என்ன பண்றாரு, கீழ்காற்றுகளினால தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்றாராம், காற்று கொண்டு போயிருக்காராம். ரா முழுவதும் அதான போட்டிருக்கு, ஆல் த நைட். ஓகே, அண்ட் மேட் தி சீ டு ட்ரைட் இன்டு ட்ரை லேண்ட். இது அதெல்லாம் தொட்டவனா பிளக் இப்படி கிடையாது. இது ஒரு விண்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, தண்ணி வச்சிருக்கீங்க, மண் இருக்கு, ஓகேவா, ஒரு வேக்யூம் கிளீனர் போட்டு அடிக்கிறீங்க, அடிச்ச உடனே ஒரு தண்ணி விளக்குது போது. இதுல என்ன கேள்வினா, இவங்க வந்து நடந்து போகும்போது 2 பக்கமும் தண்ணி இருந்துச்சா, ஒரு பக்கம் தண்ணி இருந்துச்சா? 2 பக்கமும் இருந்தது. இதோ அங்கேயே கீழே இருக்கு பாருங்க. இதுல வாட்டர் வேர். ஆமா, 2 சைடு இருந்தது. 2 ஏன்னா இவங்க பக்கம் எத்தனை லட்சம் மக்கள் நீங்க? 6 லட்சம் பேர் இருந்தாங்க. ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி போறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இந்த சைடும் விலகிதான் நிக்குது அப்படியே தண்ணி. ஆனா எப்படி மவுண்டன் மலையை வச்சு நிக்கிறாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனா என்னதுன்னா அங்க இதுதான் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல வந்து ஒரு சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தா என்ன ஆகும்? தண்ணி உள்வாங்க. தண்ணி உள்வாங்க. அது ஒரு சைடு தானே. கரெக்ட். அதுதான் எனக்கு क्वेश्चन. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு இது எரப்ஷன் இருந்துச்சு, வால்கனிக் எரப்ஷன் இருந்துச்சு. அந்த வால்கனிக் எரப்ஷன் வரப்போய் தான் வந்து என்ன சொல்றது, இந்த 10 வாதைகள் அப்படின்னு சொன்னது வந்து அந்த வால்கனிக் எரப்ஷன்னால தான் வந்து இருண்டு போச்சு. அதனாலதான் வந்து அங்க வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் உண்டாச்சு அந்த டைம்ல அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ஜஸ்ட் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ஏன்னா ரெட்சியோட அக்கௌண்ட் வந்து உண்மையா அப்படின்னு கேட்டப்போ வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைம்ல ஒரு எரப்ஷன் இருந்துச்சு. அந்த எரப்ஷன்னால வந்து ஸ்கை ஃபுல்லா அந்த ஆஷஸ் மூடிச்சு. இப்படி மூடி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஏன்னா நிறைய சீதோஷ்ண நிலை மாற்றம் வரும் இல்லையா வால்கனிக் எரப்ஷன் நடக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், அதை இவங்க மிகைப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட். இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க எப்படி கடந்து போயிருப்பாங்க, ஒரு வேளை கடந்து போயிருக்காங்க, ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாங்க, அவங்க கடந்து போயிருக்காங்க என்ன வச்சுக்குவோம். ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கடந்து போனாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு விதமான கல்ச்சர் இருந்துச்சு, திடீர்னு அந்த கல்ச்சர் காணாம போயிருச்சு. அப்ப யாருன்னா, ஒரு கூட்டம் வேற நாட்டுல உள்ள மக்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே நடக்கல, அப்படி ஒரு அக்கௌண்டே இல்லை அப்படின்ட்டு இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட். அப்ப கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணும்போது இருந்தாலும் சரி அப்படி இருக்கட்டும், இருந்தா எப்படி கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னா, இந்த வால்கனிக் எரப்ஷன் நடந்தப்போ வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்துச்சு. அதனால வந்து தண்ணி பின்வாங்குச்சு. தண்ணி பின்வாங்கினதுனால இவங்க ஒன்றும் வந்து நடுவுல கடந்து போல, இவங்க வந்து அந்த கரையோரமா வந்து தண்ணி பின்வாங்கவும் அவங்களுக்கு வந்து ஒரு தூரமா அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அவங்க வந்து வழி கிடைச்சது. அந்த வழியில வந்து இவங்க நடந்து போனாங்க. ஏன்னா ஒருத்தரால வந்து ரெட்சிக்கு நடுவுல வந்து இறங்கி ஏறுற அளவுக்கு வந்து ரெட்சி வந்து ரொம்ப ஆழமானது. அதனால வந்து அப்படி ஒருத்தரால இறங்கி ஏற முடியாது அப்படின்றது அதோட கவுண்டர் ஆர்குமெண்ட். அப்படி ஏன்னா அத்தனை லட்சம் மக்கள் வந்து அந்த இதுல இருந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இறங்கி ஏறுறதுங்கிறது வந்து ஒரு மலையில இறங்கி ஒரு மலை இன்னொரு மலைக்கு ஏறுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதனாலதான் சரி அப்ப யோசிச்சுட்டே வந்தேன், அப்போ இப்படி இருந்திருக்குமா அப்படின்ட்டு.
அப்ப இவங்க இத பத்தி சொல்றாங்களே, அப்போ இவரு ஆனா இங்க வந்து மோஸ்ட்லி டீடைல்டா எழுதுறாரு. 10 தடவ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டீடைல்டா எழுதுறாரு. அப்படித்தானே? அவங்க வாதை வந்ததையும் சரி, அதுக்கப்புறம் இவங்க கடந்து போனதையும் சரி, டீடைல்டா அவர் எழுதுறாரு. 2 பக்கமும் ஆமா தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஆமா அப்படித்தானே? 2 சைடு இருந்தது. அதான் வால்வேர் ம். அப்ப ரைட் அண்ட் லெஃப்ட். ஏன்னா ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து என்ன சொல்றது? பியாண்ட் நம்மளால வந்து ஆ ஆ என்ன சொல்றது? நம்மளோட பிசிக்ஸ்க்கு வந்து இது சம்மந்தமே கிடையாது. இந்த விஷயம். கரெக்ட். எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து ம். தனிமலைல நடந்தாரு. அது தெரியும்ல? ஆமா. அது பிசிக்ஸ் கிடையாது. ம். ஓகேவா? கரெக்ட். அதே மாரி சூரியன் வந்து ஒரு நாள் ஃபுல்லா நின்னுச்சு. ம்ஹ்ம். ஜோஷுவா டைம்ல. ம். 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 சன் ஸ்டுட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு வந்து இது கிடையாது. கரெக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ம். இதெல்லாம் நம்ம வந்து இது பண்றோம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிரியேட்டரா இருக்கீங்க. ம். ஓகே. நீங்க என்ன பண்ண முடியும்னா, கொஞ்ச நேரம் வந்து அத பாஸ் பண்ண முடியும். நீங்க ம்ஹ்ம். உருவாக்குறத. ம். ஓகேவா? அப்போ ம். தெரியல நான் நினைக்கிறது என்னோட யோசனையில இருக்கிறது என்னன்னா, ஒன் ஹூ இஸ் அ கிரியேட்டர் ம். அவரால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். கரெக்ட். ம். ஓகே. ஏன்னா ம். இயேசு கிறிஸ்து வந்து காற்றையும் கடலும் பயங்கரமா ம்ஹ்ம். இது பண்ணும்போது, அவரே அவர் அதட்டுறாரு. தூங்கிட்டு இருக்காரு. ம். தூங்கிட்டு ம்ஹ்ம். இருக்காரு. அவரு ம்ஹ்ம். இவங்கலாம் பயந்துட்டு இருக்காங்க. எழுந்துச்சு ம். நின்னு என்ன பண்றாருன்னா, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. ம். அதட்டுன உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னதுன்னா, எனக்கு இயேசு கிறிஸ்து மேல ரியாக்ஷன் கிடையாது. இந்த ம்ஹ்ம். ஆட்கள் மேல இருக்க ரியாக்ஷன். ம்ஹ்ம். அப்படியே கண்ல அப்படியே பிதுங்கி என்ன பார்க்குறாங்கன்னா, யார்ரா இவரு? ம்ஹ்ம். காற்றையும் கடலையும் அறுத்துட்டுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ம். அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ம். பார்த்தீங்கன்னா சம்திங் எல்லாமே அதுவும் ஒபே பண்ணுது. டக்குன்னு ம்ஹ்ம். நின்றுச்சு ம்ஹ்ம். இன்ஸ்டன்ட்டா. ஸோ ம். புரியுது. அது ம். அவர் கிரியேட்டர்னால ம்ஹ்ம். எல்லாமே ம்ஹ்ம். அடங்கி இருக்கு சொல்லி கரெக்ட். ம். நினைக்கிறேன். சரி. சரி மேத்யூ. அதான் ஆனா இத இதான் வந்து டிஸ்கஷன். ம். லாஜிக்கல் ஆன்சர் நம்ம பண்ணோம்னா அது கஷ்டம் தான். அது வந்து கரெக்ட். ம். மிராக்கிள் ஒரு செக்டார்ல நம்ம போயிடணும். கரெக்ட். அற்புதம். ம். ம். கரெக்ட். ஆ அதான் இது யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கொஸ்டின் வந்துச்சு எனக்கு. ஆ. அப்ப 2 பேரா இருக்காங்களா? ம். அப்ப அங்க வந்து மாத்தி மாத்தி வருது. ஒரு இடத்துல ஏஞ்சல் இருக்காங்க. ஒரு இடத்துல இவரு யாவே தேவன் இருக்காரு. அப்ப இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அப்படின்ற கொஸ்டினும் அதனால தான் வந்துச்சு. ம். ம், ம். இப்ப இவங்க எழுதுனது அக்கவுண்ட் வந்து சரியா எழுதுனாங்க நம்ம புரிஞ்சுக்கலையா? இல்ல அவங்க எழுதுனது வந்து புரியாம எழுதுனாங்களா? இல்ல வேணும்னே அப்படி எழுதுனாங்களா? அப்படின்றது தான் கேள்வி. ஓகே. ஸோ ஓகேங்களா? வேணுமெல்லாம் எழுதிருக்க மாட்டாங்க. அது கரெக்ட். வந்து ம். ம். என்ன சொல்லப்பட்டிருக்கோ, தேவன் கிட்ட ம். இருந்து வந்த மெசேஜ்னால லார்ட் அப்படியே லார்ட் சொல்லி எழுதுனது. எழுதிட்டாங்க. கரெக்ட். ஆனா வந்து ம். இது ம்ஹ்ம். குடுக்கப்பட்டது வந்து இவர் மூலமா தான். ஏஞ்சல் மூலமா தான். எப்படி யோவானுக்கு குடுக்கப்பட்டதோ அந்த மாரி. ம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, பைபிள் எழுதுனது வந்து 2 விதமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒண்ணு வந்து ம், இவரு அதாவது கடவுள் வந்து சொன்ன வார்த்தைகள் அப்படின்ட்டு இவரு எழுதினாரு. யாரு? மூசா எழுதினாரு. ம், அவருக்கு குடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்ட்டு இத இத செய்யணும், இத இத செய்யக்கூடாது அப்படின்லாம் அவர் ம், எழுதினாரு அப்படின்றது வந்து கடவுளால சொல்லப்பட்ட வார்த்தைகள். ம், மீதிலாம் வந்து ப்ரீஸ்டிக் வேர்ட்ஸ். ப்ரீஸ்டிக் வேர்ட்ஸ்னா யாரு? மூசா எழுதினாரு. ம், இல்லன்னா இவங்களோட நரேஷன். இப்ப தானியேல் வந்து இது இப்படி இருக்குமோ அப்படின்னு அவரு எழுதினாரு. ம். இப்ப தானியேலோட இது புக்ஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவருக்கு வெளிப்படுத்தினதுனால அவரோட நரேஷன் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு ம். பக்கம் வந்து கடவுள் வந்து இத இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படின்றதெல்லாம் கோட்ஸ்ல அவர் வந்து தனியா எழுதியிருப்பாரு. அப்படிதானே? கரெக்ட். அதனால தான் வந்து ம், பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேதுரு ம், 1:21 பாத்தீங்கன்னா, ஒன்லி ம், ப்ராஃபசிஸ் மட்டும் என்ன பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ம், தேவனுடைய ம், டைரக்ட்டா ம். பரிசுத்த இறங்கி அவங்க வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. அதுதான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? கரெக்ட். இந்த ம், காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நரேஷன்ஸ வந்து ஃபுல்லா டீட்டெயிலா எழுதுறாங்கன்னு சொல்லி ம். பார்க்கிறோம். கரெக்ட். ம், 2 கேட்டகரியா பிரிக்கிறது. ம். கரெக்ட். இப்போ இவங்க வந்து தன்னோட சுயத்தினால எழுதுற விஷயங்கள வந்து ப்ரீஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. கடவுள் வெளிப்படுத்தின விஷயங்கள வந்து ப்ராஃபஸி ப்ராஃபட் அ ப்ராஃப் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதி 2 ம், விதமா பிரிக்கிறாங்க. அப்ப ம், பழைய ஏற்பாடுல நெறைய விஷயங்கள் இந்த மாரி அப்ப இதுல வந்து இந்த ப்ரீஸ்டிக் வேர்ட்ஸ் யார் எழுதுறாங்களோ, ஒருவேள அவங்க வந்து அவங்களோட இன்டர்பிரேஷன் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாரியும் ம், இன்னொன்று. ம். ம். ஸோ அது அவங்க ஆனா காட் அலோவ் பண்றாருல்ல. இது கரெக்ட்டா இருக்கு சொல்லிட்டு. அதான் இங்க கரெக்ட். கரெக்ட். பாயிண்ட். ம். நான் என்னன்னா, எங்கேயுமே வந்து, "இல்ல நீ இத தப்பா சொல்லியிருக்க. அதனால மாத்து." அப்படின்னும் ஒரு இடத்துலயும் வரல. அப்படி இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து வந்து இங்க மாத்திருப்பாரு. கரெக்ட். எக்ஸாம்பிள் ம், உலகமே என்ன நம்புதுன்னா, சாத்தான் வந்து லூசிஃபர் சொல்லி ம், நம்பிட்டு இருக்கு பேரு. ம், ம், ஓகேவா? ஆனா ம், இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிசாசின் தலைவனாகிய பெல்செபூல் சொல்லி சொல்றாங்க. ம், ம், சொல்லி யார் சொல்றா? யூதர்கள். ம்.
மத்திய 12ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, ஆமா. ஓகேவா? அங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பெல்ஜெபூல் சொல்றது சாத்தான் பேர் கிடையாதுப்பா. லூசிஃபர் தான் சாத்தான் பேர் சொல்லி மாத்தல. ஆக்சுவலா பேரே என்னதுன்னா பெல்ஜெபூல் தான் சாத்தானோட பேரு. ஓகேவா? அது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு? கரெக்ட்டா அங்கீகரிக்கிறாரு. அப்போ மாத்துறது யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற மக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அங்க மார்னிங் ஸ்டார் சொல்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து விடியல் சொல்லி நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இது லாட்டின்ல வந்து பாத்தீங்கன்னா லூசிஃபர், தண்ணி, பானி அந்த மாதிரி அந்த வார்த்தையை தூக்கி சாத்தானுக்கு போட்டாங்க. ஓகே, சோ பாத்தீங்கன்னா இவங்க தான் டிரான்ஸ்லேஷன் இதுல பண்ணிருக்காங்க சொல்லி பாக்குறோம். சரி மத்தி, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மீட்டிங் சரிப்பா. சரி, ஓகே ஓகே. அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிப்பா, ஓகே ஓகே. சோ ப்ரே பண்ணுங்க. சரி. மகாபரிசுத்தமும் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமை கொடுத்த இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக தியானித்து விசுவாசத்தில் நிலை கொள்ளும்படியாகவும், இந்த மேற்கட்ட போதனைகளிலே நாங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசம் கொள்ளவும், எங்களுக்கு உண்டாகும் சந்தேகங்களை கர்த்தர் தாமே வெவ்வேறு முறைகளின்படியும் உம்முடைய ஆசையின்படியும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவையான ஞானத்தையும் வரத்தையும் கர்த்தர் தரும்படி எம்மை நாங்கள் விழிக்கிறோம். ஆமென். ஓகே ஜிவன். அதான் நம்ம அடுத்த இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேள்வியாவே நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாவே இன்டராக்ஷன் செக்ஷனா இதை வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் கேள்விகள் கேளுங்க, அப்படியே மாத்தி கேள்வி கேட்டு நம்ம ஃபுல்லா பண்ணலாம், கவர் பண்ணலாம். இது ஓகே தானே? ஃபுல்லா ரீகேப் பண்றது. சரிப்பா. ஓகே, பை.